சொல்லு என்ன போடா சொல்லு என்ன ஏய் அடி அடி இல்ல அடி ஸ்டாண்ட் எங்க இருக்கு ஸ்டாண்ட் எங்க இருக்கு எங்க இருக்கு ஸ்டாண்டு அங்க இருக்க ஸ்டாண்டுக்கு வரக்கூடாது இது ஸ்டாண்டா இது ஸ்டாண்டா இது என்ன ரவுடிசம் பண்றீங்களா ஆட்டோ வச்சுக்கிட்டு யார் ரவுடிசம் பண்றா நீதான் சட்டவிரோதமா பண்ற நானா பண்றேன் இன்னைக்கு வருவேன் நீ வீடியோ யாரும் தெரியாம பேசுற நீ இன்னைக்கு என்ன பண்ணுவ அடிப்பறியா இல்ல நீ சொல்ல கூடாது இங்க பாருங்க ஸ்டாண்டே இல்ல இவங்க ரெண்டு பேரும் ரவுடிசம் பண்ணி இந்த மாதிரி ஆட்டோக்காரங்க கூட பிரச்சனை இப்பெல்லாம் ஃப்ரீக்வெண்டா எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பிரச்சனையா மாறிட்டு வருதுங்க. இத லீகலா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ஆட்டோஸை ரேண்டமா ரோட்ஸ்ல பார்க் பண்ணிட்டு போயிட முடியாதுங்க. அவங்க ப்ராப்பரா முனிசிபல் அத்தாரிட்டிஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதுல பார்க் பண்ணிக்க முடியும். அங்கேயுமே கியூல நிறுத்தி இருக்க ஃபர்ஸ்ட் ஆட்டோக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர், அடுத்தடுத்து வர ஆட்டோஸ்க்கு அடுத்தடுத்த கஸ்டமர்ஸ்னு சொல்லி பிரிச்சுக்கணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆட்டோக்காரங்க எல்லாம் ப்ராப்பரா பெர்மிட் வச்சிருக்கணும், லைசென்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், இன்சூரன்ஸ்னு எல்லாமே வச்சிருக்கணுங்க. டிராபிக்கை பிளாக் பண்ணக்கூடாது, பக்கத்துல இருக்க ரைட்ஸை ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இவங்களுக்குன்னு நிறைய ரூல்ஸ் இருக்குங்க. இதுல ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா, வெளியில இருந்து ஆட்டோக்காரங்க யாராச்சும் பிக்கப் பண்ண வந்தாங்கன்னா அவங்க கூட சண்டை போடக்கூடாது. அதையும் மீறி வர்ற ஆட்டோக்காரங்க கிட்ட சண்டை போட்டு பப்ளிக்க அதுல ஏற விடாம பண்றது, ஆட்டோவை பிளாக் பண்றதுன்னு பண்ணாங்கன்னா அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸுங்க. சீரியஸ்னஸ் ஆஃப் த இஷ்யூ பொறுத்து 1 மாசத்துல இருந்து 7 வருஷம் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்னால ரோட்ல உங்களுக்கு ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் கிடைக்குதே தவிர நீங்க மட்டும்தான் பப்ளிக்கை ஏத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் உங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கல. சோ உங்களுக்கு மக்களை வண்டியில ஏத்துறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை மத்தவங்களுக்கும் தாங்க இருக்கு. தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காம சேர்ந்து சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லி நீங்க தான் ஒரு பிளானை ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். நீங்க இந்த மாதிரி ஆட்டோக்காரங்கனால ஏதாச்சும் பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்கன்னா முதல்ல நீங்க 100ல போலீஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க. ரெண்டாவது விஷயம், வீடியோ எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. யாரு உங்களை காப்பாத்தலனாலும் அது உங்களை காப்பாத்தும். மூணாவது விஷயம், ஆர்டிஓ ஆபீஸ்ல எந்த ஸ்டாண்டு, டிரைவரோட பேர் என்ன, ஆட்டோட நம்பர் என்னன்னு சொல்லி வீடியோ எவிடன்ஸோட சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. நாலாவது விஷயம், இந்த ஆட்டோ டிரைவர்ஸ்க்குலாம் ஒரு யூனியன் வச்சிருப்பாங்க, அந்த யூனியன்லயும் போயிட்டு இவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. இப்படி நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுனால அவங்க அரெஸ்ட் ஆகுறது மட்டும் இல்லாம அவங்களோட ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகுறதுல இருந்து அந்த ஸ்டாண்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் அஃபெக்ட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பேக் ஃபயர் ஆகும். யோசிச்சு பண்ணுங்க. இந்த மாதிரி நடந்துக்கிற ஆட்டோக்காரங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஆட்டோ ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க.